ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இப்போ வந்து போர் நடந்துகிட்ருக்கு. எல்லாருமே வந்து தெரியும். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஈரான், அமெரிக்கா, இஸ்ராயல், இப்போ துபாய், சவுதி எல்லாமே அங்கே இப்போ வசிக்கிற மக்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப பயந்துவே இருக்காங்க. எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ சொல்லிட்டு நிறைய பேர் பயப்படுறாங்க. சில பேர் வந்து தன்னம்பிக்கையாக தைரியமாக இருங்க, எல்லாருமே கண்டிப்பாக தைரியமாக இருங்க, கடவுள் இருக்காரு காப்பாற்றுவார். ஆனாலும் சரி, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் இப்போ பார்த்து ஏஐ வந்து வீடியோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அங்கே அப்படி இருக்குது, இங்கே அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நிறைய பரப்புகிறாங்க. ஏற்கனவே அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க கணவர் வந்து வேலைக்கு இருக்கலாம், இல்லை மனைவி வேலைக்கு இருக்கலாம். இப்போ வந்து மனைவி ஒரு ஆஸ்பத்திரி நர்ஸாக வேலை பார்க்கலாம், அவங்க குடும்பம் இங்கே இருக்கலாம். இல்லை கணவர் வேலை பார்க்குறாரு, எலக்ட்ரீஷியனாக இப்போ வேலை பார்க்குறாருன்னா அவங்க ஃபேமிலி இங்கே இருக்கலாம். அவங்கெல்லாம் வந்து மனசில் எவ்வளோ பதட்டம், பயம் இருக்கும். அவங்கெல்லாம் எப்போ வந்து நம்ம குடும்பத்தார் நம்ம பார்ப்போமா, இனிமேல் நம்ம கணவரை பார்ப்போமா, நம்ம கணவர் வந்து எப்போ வந்து வருவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எவ்வளோ பேர் எவ்வளோ தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த வேதனை கொஞ்சம் கூட மனச்சாட்சியே இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொய்யான வீடியோக்கள் ஏஐ மூலமாக பண்ணி பரப்பிட்டுருக்காங்க. எந்த நேரத்தில் எது பண்ணணும் கூட வந்து உங்களுக்குலாம் வந்து தெரியாதா? ஒரு சாதாரண ஏஐ வீடியோ பண்ணுறீங்க அப்படின்னா பரவாயில்ல, ஒரு ஃபன்னியாக பண்ணுறீங்க அப்படின்னா பரவாயில்லைன்னு சொல்லிட்டு போகலாம். எந்த நேரத்தில் எது பண்ணுறாங்க தெரியல. நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க ஃபேக்காக நிறைய வீடியோக்கள்லாம் வருது, அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க, நாங்கள்லாம் வந்து சேஃபாக இருக்கோம், இங்கே கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆதரவாக இருக்காங்க, நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ கூட வந்து சொல்லியிருக்காங்க, யாராவது இங்கே போகணும் அப்படின்னா நாங்கள் வந்து எங்கேயாவது தங்கணும் அப்படி ஹோட்டலில் தங்குற செலவு எல்லாமே நாங்கள் ஏற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்தளவு மக்களை வந்து பாதுகாப்பாக வந்து அவங்கள நம்பி வந்து வந்திருக்காங்க அப்படின்னா நாங்கள் பொறுப்பு அப்படின்ட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எதுக்காக அப்படி ஃபேக் வீடியோ வந்து இப்போ நிறைய ஏஐ வீடியோ வந்து எந்த நேரத்தில் பண்ணணும்னு தெரியாமல் நிறைய பேர் பண்ணுறாங்க. தயவுசெய்து அதெல்லாம் வந்து நிறுத்திடுங்க. இப்போ வந்து நிலமை வந்து மோசமாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தர் குடும்பமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கணவர் வரமாட்டாங்களா, மனைவி வரமாட்டாங்களா, நம்ம அவங்கள பார்க்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட தவிப்பு அவங்களுக்குலாம் வந்து தெரியும். அதே மாதிரி நிறைய பேர் உயிரை கையில் பிடிச்சிட்டு அங்கே வந்து இருக்காங்க. நிறைய பேர் வந்து வீடியோவும் போட்டாங்க. எங்கள் இதுலேருந்து பக்கத்துலேயே வந்து சத்தமாக இருக்குது, எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில நிறைய பேர் வந்து போட்டாங்க. அப்படி வீட்டுக்குள்ளேருந்தே வீடியோ எடுத்தாங்க. ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ ஜன்னல் வழியே வெளிச்சம் தெரியுது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இருந்தால் வரோம், இல்லைன்னா கடவுள்கிட்ட போவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்து மனசு கஷ்டமாக இருக்குது. அதனால் தயவுசெய்து யாருமே இது மாதிரி ஒரு செய்திகளை ஏஐ வீடியோ வந்து நீங்கள் விளையாட்டாக ஏஐ வீடியோ பண்ணுறீங்கன்னா அது வேறு விஷயம். ஆனால் இந்த மாதிரி ஏஐ வீடியோ தயவுசெய்து யாருமே வந்து பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இது ஒரு உணர்ச்சிகரமான ஒரு இது. ஏன்னா கணவன் மனைவி எல்லாருமே எப்போ வருவாங்க சொல்லி எல்லாரும் அழுது புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் பொய்யான வீடியோக்கள் யாருமே வந்து போடாதீங்க. அதுதான் வந்து செய்யுது. ஏன்னா சில பேர் சொல்கிறாங்க நிறைய ஃபேக் வீடியோ வருது, அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க, நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் தயவுசெய்து வந்து பார்த்தா உண்மை செய்திகள் மட்டும் போடுங்க. இல்லைன்னா பேசாமல் வந்து ஓரமாக உட்காந்துக்கங்க. அதை விட்டு பொய்யான ஒரு செய்திகள் வந்து யாருமே வந்து பரப்பாதீங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க சேனலில் போடுற மாதிரி அப்படிலாம் வந்து டிவி நியூஸில் போடுற மாதிரி இல்லை, நாங்கள் எல்லாருமே வந்து சேஃபாக தான் இருக்கோம், கவலைப்படாதீங்க அப்படின்னு போடுறாங்க. நிறைய பேர் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. எதுவாக இருந்தாலும் சரி, கடவுள் ஒருத்தர் இருக்கா, எல்லாருமே கண்டிப்பாக சேஃபாக வந்து இந்தியா வந்து திரும்புவீங்க, கவலையே படாதீங்க. இல்லைனாலும் அங்கே இருக்கும்போது அங்கேயே இருக்க போகிறீங்கனாலும் சேஃபாக தான் இருப்பீங்க. எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து கடவுள் வந்து காப்பாற்றுவார். யாருமே பயப்படாதீங்க, தன்னம்பிக்கையை தைரியமாக இருங்க, கடவுளை கும்பிடுங்க. தைரியமாக தன்னம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தா நீங்கள் உங்கள் குடும்பத்தில் எல்லாரையும் பார்ப்பீங்க. யாருக்கும் எதுவுமே ஆகாது, ஒரு சின்ன காயம் கூட ஆகாது. யாருமே கவலைப்படாங்க. தைரியம் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை முக்கியமாக மன தைரியம் தான். நமக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா அதுக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா மனசு ஒரு தைரியம் தான் இருக்கணும். அந்த தைரியத்தை வந்து வளர்த்துக்கோங்க, கவலையே படாதீங்க. இப்போ தேவை வந்து மன அமைதி தான். கடவுளை வந்து நல்லா கும்பிட்டுக்குங்க. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே வந்து நல்லது இருக்கு, யாருக்கும் எதுவுமே நடக்காது. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.